ராஜ உறுப்புகள் 6 இருக்கின்றன. அந்த 6 உறுப்புகளிலே மிக முக்கியமானதும் சிறுநீரகம்தான். இந்த சிறுநீரகத்தின் செயல்தன்மை எப்படியெல்லாம் குறையும் என்றால், போதுமான அளவுக்கு இந்த செயல்திறன் குறைவதால் நமக்கு கிட்னி ஃபெயிலியர் என்கிற சிறுநீரக செயல்திறன் குறைவு நோய் ஏற்படுகிறது. இந்த நோய் ஏற்பட்டால் இரத்தம் அதிகமாக வெளியேறுவதால், இரத்தம் என்றால் ஹீமோகுளோபின் உடைந்து அதை சிறுநீரகம் வழியாக வெளியேறுவதால் அபாய கட்டத்தை அடைவார்கள். ஹெல்த் கஃபே தமிழ் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு பண்ருட்டி மருத்துவரும் ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல் நிறுவனருமான ஐயனாரின் நன்றி கலந்த வணக்கங்கள். நாம் இந்த பதிவிலே சிறுநீரக கிட்னி ஃபெயிலியர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற சிறுநீரக செயல்திறன் குறைபாட்டை பற்றி விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். நாம் சென்ற மாதத்திலே இது குறித்து ஒரு பதிவை ஹெல்த் கஃபே தமிழ் யூடியூப் சேனலிலேயே போட்டிருக்கிறோம். எனது பதிவுகளிலேயே குறுகிய காலத்தில் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் பார்த்த பதிவாக அது இருக்கின்றது. விசாரணைகளும் அதிகமாகவே வந்தது. சரி, வைத்தியத்தில் நோயாளர்களும் இருக்கின்றார்கள். இந்த பதிவை பார்த்துவிட்டு வந்தவர்கள், நாங்கள் சென்ற பதிவில் கிரியாட்டினின் 6க்கு மேல் இருந்தால் நாங்கள் சிகிச்சை அளிக்க மாட்டோம், 60 வயதுக்கு மேல் இருந்தால் சிகிச்சை அளிக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தேன். நான் இப்பொழுதும் தங்களிடம் அதனை சொல்லிவிடுகின்றேன். கிரியாட்டினின் 6 என்பதை விட 7 இருந்தாலும் இங்கே தங்கி நீங்கள் வைத்தியம் செய்து கொண்டு பூரணமாக குணமடையலாம். 1 மாதம் தங்கி சிகிச்சை பார்க்க வேண்டும். கிரியாட்டினின் 7ஆக இருந்தாலும் நாங்கள் சிகிச்சை அளிக்க தயாராக இருக்கின்றோம். 60 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். டயாலிசிஸ் செய்து கொள்பவர்கள் எங்களிடம் விசாரிக்க தேவையில்லை. டயாலிசிஸ் செய்யாத நோயாளர்களுக்குத்தான் நாங்கள் இங்கே சிகிச்சை அளித்து குணமாக்குகின்றோம். வயது 60க்குள் இருக்க வேண்டும். கிரியாட்டினின் 7க்குள் இருக்க வேண்டும். இதை கவனத்திலே கொண்டு எங்களை விசாரியுங்கள். 2வது, முழு வீடியோவையும் பார்த்துவிட்டு விசாரியுங்கள். சில பேர் தலைப்பு பார்த்த உடனேயே என்கொயரி செய்கிறார்கள். அதை முழுசாக பார்த்துட்டு விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. சரி, சிறுநீரக செயல்தன்மை குறைவு என்பது சிறுநீரகம் நமது உடலில் உள்ள இரத்தத்தில் உள்ள தேவையில்லாத கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றுகின்ற ஒரு அமைப்பு. இதனுடைய செயல் நச்சுக்களையும் வெளியேற்றுவதோடு இரத்தத்தில் உள்ள அதிகமான நீரையும் வெளியேற்றி நமது உடலை சமநிலைப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான உறுப்பு. ராஜ உறுப்புகள் 6 இருக்கின்றன. அந்த 6 உறுப்புகளிலே மிக முக்கியமானதும் சிறுநீரகம்தான். சரி, இந்த சிறுநீரக செயல்திறன் குறைவு ஏற்பட்டால் இந்த சிறுநீரகம் பொட்டாசியம், மக்னீசியம் போன்ற தாது உப்புக்களையும் அளவுக்கு அதிகமாக ஆகாமல் சமநிலைப்படுத்துவதிலே அது முக்கிய பங்காற்றுகிறது. சிவப்பு அணுக்களை உருவாக்குவதிலும் எலும்புகளை வலுவாக வைப்பதிலும் சிறுநீரகத்தின் செயல்பாடும் இருக்கின்றது. சரி, இந்த சிறுநீரகத்தின் செயல்தன்மை எப்படியெல்லாம் குறையும் என்றால், போதுமான அளவுக்கு நீர் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, இரவிலே சரியாக தூங்காமல் நீண்ட நாட்களாக இருப்பது, இவைகள் இல்லாமல் உப்பு அதிகமாக இருக்கின்ற உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது,
உழைப்பு குறைவாகவும் புரோட்டீன் சத்துக்கள் புரதம் அதிகமாகவும் இருக்கின்ற உணவுகளை எடுத்துக்கொள்வது இதனாலும் வரும். ஏனென்றால் நமது உடலில் ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீனை மட்டுமே நமது உடல் கிரகிக்கும். அதற்கு மேல் இருப்பதை சிறுநீரகத்தினுடைய வேலை தான். அதனை வெளியேற்ற வேண்டியது சிறுநீரகத்தினுடைய வேலை தான். அதே போல் கால்சியம் சத்து, சி வைட்டமின் போன்றவர்களும் ஒரு நாளுக்கு தேவையான சத்துக்களை மட்டுமே நமது உடல் கிரகிக்கும். அதிகமாக இருப்பதை அதிகமாக வேலை செய்து சிறுநீரகம்தான் அவைகளை வெளியேற்ற வேண்டியது இருக்கும். ஒரு அளவுக்கு மேல் வேலை செய்தால் மனிதர்கள் எப்படி சோர்ந்து போகின்றார்களோ, மிஷின் எப்படி விரைவாக தேய்ந்து போகின்றதோ, அதுபோலத்தான் நாம் சிறுநீரகத்துக்கு நார்மலாக செய்ய வேண்டிய வேலையை விட கூடுதலான வேலை பளுவை தொடர்ந்து கொடுத்து கொண்டே வந்தால் இயல்பாகவே அந்த சிறுநீரகத்தினுடைய வேலை செய்யும் ஆற்றல், அது செயல்திறன் குறையும். இந்த செயல்திறன் குறைவதால் நமக்கு கிட்னி ஃபெயிலியர் என்கிற சிறுநீரக செயல்திறன் குறைவு நோய் ஏற்படுகிறது. இந்த நோய் ஏற்பட்டால் ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும். காலில் முதலில் வீக்கம் தோன்றும். அப்புறம் படிப்படியாக அது மேலேறி கை கால்களில் வீக்கம் தெரியும். கணுக்கால் முழங்கைகளில் வீக்கம் தெரியும். இந்த நோய் அதிகமாக கிரியாட்டினின் அளவு கூடிக்கொண்டு நீண்ட நாட்களாக இருந்தால் உடல் முழுவதுமே வீக்கம் தெரியும். சரி, இந்த நோய் உண்டாகுபவர்களுக்கு ஹீமோகுளோபின் உருவாகிற தன்மை குறைவதால் அவர்களுக்கு அதிக உடல் சோர்வு இருக்கும். இந்த நோய் முற்றிவிட்டால் மயக்கம் கூட வரலாம். ஒரு அளவுக்கு மேல் கிரியாட்டின் 3-4 அப்படி இருப்பவர்களுக்கு ஒரு அளவுக்கு மேல் நடந்தாலே மூச்சு திணறல் வரும். இயல்பான வேலையும் அவர்களால் செய்ய முடியாது. சிறுநீரக பாதிப்பில் ஹீமோகுளோபினூரியா என்று ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையில் கிட்னிக்கு வராமலே இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் உடைந்து ஹீமோலிசிஸ் என்கிற நிலையை அடையும். அப்பொழுது அந்த உடைந்த ஹீமோகுளோபின் செல்களை, ஹீமோலிசிஸ் தன்மை உண்டாவதால் ஏற்படுகின்ற செல்களை சிறுநீரகம்தான் அந்த இரத்தத்தை வடிகட்டி வெளியேற்ற வேண்டி இருப்பதால் இவர்கள், இது ஒரு ஆபத்தான நிலையும் கூட, இவர்கள் ஒரு 4-5 நாட்களிலேயே இரத்தம் அதிகமாக வெளியேறுவதால், இரத்தம் என்றால் ஹீமோகுளோபின் உடைந்து அதை சிறுநீரகம் வழியாக வெளியேறுவதால் அபாய கட்டத்தை அடைவார்கள். சிறுநீரகத்தின் செயலிழப்பு தன்மையை 5 தரமாக அலோபதி மருத்துவர்கள் பிரித்திருக்கின்றார்கள். அதில் கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3, கிரேடு 4, கிரேடு 5 என்று. இதில் கிரேடு 1இல் இந்த GFR என்கிற குளோமிருலர் ஃபில்ட்ரேஷன் என்பது 60லிருந்து 89 ml/min வரை இருக்கும். கிரேடு 2இல் GFR என்பது 45லிருந்து 59 ml/min என்று இருக்கும். கிரேடு 3இல் GFR என்பது 30லிருந்து 44 ml/min என்று அளவு காட்டும். கிரேடு 3இலேயே AB என்று ஒரு வகை இருக்கிறது. அதில் கிரேடு 3இல் நான் ஏ நிலையை சொன்னேன். அது கிரேடு 3இல் பி நிலையில் 30லிருந்து 44 ml/min என்று காட்டும். கிரேடு 4இல் GFR என்பது 15லிருந்து 29 ml/min என்று காட்டும். கிரேடு 5இல், இறுதி நிலையான கிரேடு 5இல் GFR 15 ml என்று காட்டும். சரி, இப்பொழுது
உச்சநிலையான கிரேடு 5லேயே ஜிஎஃப்ஆர் என்பது 15 ml per minute என்கிறது இருக்கிறது. சரி, ஒரு 54 வயது உடைய ஒரு நபர் எங்களிடம் கிரியாட்டினின் 10.5 என்று இருந்து அவருடைய ஜிஎஃப்ஆர் <9 என்று இருக்கிறது. அவர் எங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் என்கிற ஒரு காரணத்தால் அவரை நாங்கள் மருத்துவமனையில் அட்மிட் செய்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எங்களிடம் வந்து சேரும்பொழுது ஹீமோகுளோபின் 6 மட்டுமே இருந்தது. 10 நாட்கள் சிகிச்சையில் அவர் ஹீமோகுளோபின் 6லிருந்து 7.2க்கு வந்திருக்கிறார். பொதுவாக கிரியாட்டினின் ஏற ஏற ஹீமோகுளோபின் குறையுமே தவிர கூடவே கூடாது. நோயாளர்களாக இருந்து அவர்களுடைய சிகிச்சையில் அவருடைய ஹீமோகுளோபின் ஏறினால் கிட்னி ஃபங்க்ஷன் கூடுதலாக ஆரம்பித்திருக்கிறது என்பது ஒரு நம்பகமான ஒரு அறிகுறியாகும். சரி, இப்பொழுது நான் இந்த பதிவை பார்க்கின்றவர்களை வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களுக்கு கிரியாட்டினின் 7க்குள் இருந்து டயாலிசிஸ் செய்யாமல் வயது 60க்குள் இருந்தால் மட்டுமே எங்களை விசாரித்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதே 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் கிரியாட்டினின் அளவு 3க்குள் இருந்தால் நீங்கள் இங்கே தங்கி சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வந்து மருந்து வாங்கி கொண்டு உங்களது இயல்பான வேலைகளை செய்து கொண்டே மருந்து எடுத்துக்கொண்டு குணமாகலாம் என்பதையும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறுநீரக செயல்திறன் குறைவு நோய் என்பது நீண்ட காலமாக உள்ள பிபிக்கு ஹை பிபிக்கு மருந்து எடுத்துக்கொள்வதாலும் 5 ஆண்டுகளுக்கு மேலாக, அதுக்காக 5 ஆண்டுகள் எடுத்தவங்களுக்கு பூரா கிட்னி ஃபெயிலியர் வரும்னு நான் சொல்லலை. பலருக்கு இது நடக்கின்றது. கண்டிப்பாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு ஹை பிபிக்கும் சரி கட்டுப்பாடு இல்லாமல் 160 170 என்று, சில பேருக்கு 200 என்றெல்லாம் ஆகும். இப்படி 160க்கு மேல் நீங்கள் மருந்து சாப்பிட்டும் உயரும் பொழுதெல்லாம் கிட்னியில் உள்ள 5.5 லட்சம் வடிகட்டிகளில் சில ஆயிரம் வடிகட்டிகள் அழிந்து போகின்றன. அலோபதி மருத்துவத்தில் நெஃப்ரான்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வடிகட்டுகளை மீள்திறனாக்கும் தன்மை, அதாவது திரும்ப அவைகளை உருவாக்கும் தன்மை இல்லை என்பதை அலோபதி மருத்துவர்கள் அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். ஆகவே இரத்த அழுத்த நோய் ஹை பிபி இருப்பவர்கள் நீங்கள் அலோபதி மருத்துவம் செய்து கொண்டாலும் எந்த மருத்துவம் செய்து கொண்டாலும் அவர்கள் ஒரு வழிமுறைகளை சொல்வார்கள், இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு. அந்த கட்டுப்பாடோடு இருந்து உங்களுக்கு 160க்கு மேலே போகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கிட்னி நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுடைய நெஃப்ரான்ஸ்கள் வடிகட்டிகள் அழிக்கப்பட்டு உங்களுக்கு சிறுநீரக செயல்திறன் குறைவு நோய் வருவது உறுதியாகும். சரி, இது போலவே குறைந்தது 5 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளுக்குள் டயாபெட்டிஸ் என்கிற சர்க்கரை நோய்க்கு மருத்துவம் செய்து கொண்டு அவர்கள் கூறுகிற அந்த உணவு கட்டுப்பாடு இல்லாமல் அவ்வப்பொழுது நீங்கள் அதிகமாக உண்பது, அப்புறம் அதற்கு அந்த மாத்திரைகளினுடைய வீரியத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வது, இது போன்று செய்தீர்களே ஆனாலும் உங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படும். இது இல்லாமல் புரோஸ்டேட் மெகாலே என்கிற விதைப்பையில் ஏற்படுகிற நரம்பு சுருட்டல், வீக்கம், இது போன்றவைகளாலும் கிட்னி செயல் இழப்பு வரும். இவை இல்லாமல் கிட்னியிலே உண்டாகின்ற புற்றுக்கட்டிகள், சிறுநீர் பையில் உண்டாகின்ற யூரினரி பிளாடரில் உண்டாகின்ற புற்றுக்கட்டிகள், இவைகளினாலும் சிறுநீரக செயல்திறன் குறைவு கண்டிப்பாக வரும். சரி, இவைகளுக்கு அறிகுறிகள் என்று சிறுநீரின் நிறத்தை மட்டும் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இதனுடைய அறிகுறிகள் நிரம்ப இருக்கின்றன. அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுவது, சோர்வு, பசி இழப்பு, கை கால் கணுக்கால் வீக்கம்,
மூச்சு திணறல், சிறுநீரில் நுரை, வீங்கிய கண்கள், வறண்ட சருமம், இதோடு அரிக்கும் தன்மை கொண்ட சருமம், உங்களுடைய மனநிலை கவனம் செலுத்துவதில் அட்டென்ஷன் சொல்லுவாங்க, மைண்டு ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அதனுடைய இயல்பு நிலை குறைவது, தூங்குவதில் சிக்கல், தசைப்பிடிப்பு, சருமம் கரும நிறமாதல், ஹை பிபி உண்டாவது, இது போன்ற அறிகுறிகள் நமது சிறுநீரகம் செயல்திறன் குறைந்து வருகிறது என்பதை காட்டுவதாகும். எனவே இத்தகைய அறிகுறிகள் இருப்பவர்கள் நீங்கள் சோதனைப்படி செய்து கொண்டு, மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு 7க்குள் கிரியாட்டினின் இருந்து வயது 60க்குள் இருந்து உங்களுக்கு புற்றுநோயால் கூட செயலிழப்பு, சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டிருந்தாலும் நம்பிக்கையோடு எங்களிடம் வந்து மருத்துவம் செய்து கொண்டு பூரணமாக குணமடையலாம். இதில் நாங்கள் இங்கே வந்த உடனே ஒரு டெஸ்ட் எடுப்போம், ஒரு வாரத்தில் திரும்ப ஒரு டெஸ்ட் எடுப்போம். அந்த ஒரு வாரத்திலேயே உங்களுக்குள்ள கிரியாட்டினின் அளவு, யூரியா, யூரிக் ஆசிட் அளவெல்லாம் குறைவதை நீங்கள் கண்கூடாகவே சோதனைப்படியே பார்த்து கொள்ளலாம். எனவே சிறுநீரக செயல்திறன் குறைபாடு உள்ளவர்கள் நம்பிக்கையோடு எங்களை அணுகி உங்களது சிகிச்சை பெற்று நோய் பூரணமாக குணமாகி நீண்ட ஆயுளோடு நலமாக, வளமாக, சந்தோஷமாக வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.